என்னது? மேடம் கொடுக்க சொன்னாங்க சார். ஓ, நான் தான் ரமேஷ். அதை அவங்களுக்கு கொடுத்தனுப்புனது நான் தான், தூங்கறதுக்கு. இங்க பார், நீங்க போட்ட திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டதால திரும்பி போயிட்டேன்னு மர்லின் கிட்ட போய் சொல்லிட. கைகள் துடிக்கிறே, என்னை தொடாதே, இதயம் மெல்ல நழுவி உனது மடியில் வீழ்ந்ததே, தூண்டாத ஆசையை இரண்டு கைகள் ஏந்தி வந்தேன், உனது பார்வை உயிரை உறைந்தது, மண்ணோடு எதுவும் தனியாக இல்லை, நான் மட்டும் தனியே வாழ்ந்தாலே சொல்லை, என்னோடு காண்போம் இன்பத்தில் இல்லை. சார், ரமேஷ் பேசுறேன். மெர்லினும் நானும் இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்திக்க போறோம். நான் பீச் ரெசார்ட்ல இருக்கேன், சீக்கிரம் வாங்க. இட்ஸ் அவர் ஏரியா, கம் ஆன் குயிக். உடனே என்னை இங்க வர சொன்ன, நான் வந்துட்டேன். என்கிட்ட என்ன பேச போற? எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாக்கணும். நீங்க என்ன தொந்தரவு பண்ணாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளவு வேணும்? இந்த உலகம் மொத்தத்தையும் தந்தாலும் எனக்கு வேண்டியது மெர்லின் தான். உங்களை கண்டாலே எனக்கு எரிச்சலா இருக்கு, இது சத்தியம். பின்ன இப்படி எதுக்காக நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? எனக்கு தெரியல, ஒண்ணுமே தெரியல. எப்படி இருந்தாலும் நீ இல்லைன்னா என்னால வாழ முடியாது. நீ பக்கத்துல இல்லைன்னா என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. இது சத்தியம். எனக்கு வேண்டியது இப்ப நீதான். நான் உன் மடியில தலை சாச்சு தூங்கணும், சிரிக்கணும், அழணும். என் உயிர் போனாலும் அது நடக்காது. சும்மா பிடிவாதம் பிடிக்காத. நீ மட்டும் இல்லை, யாராலையும் என்ன தோக்கடிக்க முடியாது. ஐ நீட் யூ, ஐ வாண்ட் யூ. எனக்கு உன் பக்கத்துல யாராவது வந்தா அது பிடிக்காது. நான் என்ன செய்வேன்னே சொல்ல முடியாது. இதோ இத பாரு, இதுக்குள்ள இருக்க என்னோட மனசு, என் முடிவு. என்னது? பாரு. என்னது? பாரு. என்னது? என்ன அடிக்கிறதுக்கு நீ அனுப்பி வச்சவனோட பல்லு.
to beach resort. Maruti Gypsy TCV 3040. Over. Okay, sir. Come on. Quick. Okay, we are proceeding. Come on. சீக்கிரம் அந்த சைடு வந்து பிரிட்ஜை இமிடியேட்டா பிளாக் பண்ணுங்க. ஐயோ, இதுல குதிச்சா செத்து போயிடுவாங்க. செத்து போறதோ உயிரோட இருக்கிறதோ இப்ப பிரச்சனை இல்லையா? பாபு சார்ட்ட நான் என்னத்தையா சொல்றது? இந்த கேசட் முழுக்க இந்த 2 வரியை தான் டேப் பண்ணிருக்கான். எதுக்காக இப்படி பண்ணான்னு புரியல. சொந்தத்தை சொல்லுங்கள் கானங்களே, யாரை நீ தேடினாய் பூமகளே. இதுல இருந்து என்ன தோணுது உனக்கு? புரிஞ்சிக்க முடியாத ஈரடிகள். இது என்ன திருக்குறளா? பரிமேலழகர் உரை எழுதி அச்சடிச்சு அதை பிரசுரம் பண்றதுக்கு நம்ம கையில ஃபர்ஸ்ட் கிளாஸா 3 கொலைகேஸ் ரெடியா இருக்கிறப்போ எதுக்காக இவன் பின்னாடி நாய் மாதிரி அலையணும்? ஏய், வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூரு போல கெடும். விளக்கம் தேவை. ஜுரம் வந்து மருந்து சாப்பிடறத விட நல்லது ஜுரம் வராம பாதுகாத்துக்கிறதுன்னு. ஆமா, யாருக்கு இப்ப ஜுரம்? எனக்கு புரியல, தயவு பண்ணி விளக்கி சொல்லுங்க. குற்றங்கிற நோயால பாதிக்கப்பட்டவங்க தானே நம்ம போலீஸ் கையில சிக்கிறாங்க. ரமேஷ் அந்த நோய் பாதிக்காம கவனிச்சுக்கணும், அவன் குற்றவாளியாகாம பாத்துக்கணும். ஓ, இத சொல்றதுக்கு தான் திருக்குறள்லாம் எடுத்து விட்டியா? அதாவது நீ ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு புதிய போலீஸ்காரன். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஐயோ, இத கேட்டதே உடம்புல ஒரேடியா புல்லரிக்குது. புல்லரிக்கணும். அந்த ரமேஷ் குற்றவாளி ஆயிட்டான்னா 3-4 கொலை இல்ல, அதுக்கு மேலையும் செஞ்சிருவான். அதனால நீ அதே புல்லரிப்போட நேரா டெலிபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு போ. சூப்பரண்ட் கிட்ட சொல்லி நான் எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன். மெல்லின் இப்போ ஒரு புது வீட்டுல தங்கியிருக்காங்க. அங்க வர எல்லா போன் கால்ஸையும் டேப் பண்ணணும். எந்த நம்பர்ல இருந்து போன் வருதுங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே.